ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் மறுபடியுமாய் சகோதரர்களை சகோதரி காண செய்ததற்காக நன்றியோடு துதிக்கிறோம். விசேஷமாக இந்த நாளில் உங்களுடைய வார்த்தை பேச தேவப்படுத்த பெரிதான கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். நிற்பதும் நிர்மூலமாகவும் சுத்த கிருபை சொன்னது போல ஆண்டவரே நாளிலே உங்களுடைய சமூகத்தில் நிற்க தேவப்படுத்த பெரிதான கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இதனால் பேசுகிற வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு இடத்திலும் கிரியை செய்வதாக ஆண்டவர் நன்மையான காரியங்களை செய்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் இயேசுவே நமக்கு நல்ல பிதாவே, ஆமென். அன்பின் சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் மறுபடியும் சந்திக்க கற்றுக் கொடுத்த பெரிதான கிருபைக்காக நன்றி துதிக்கிறோம்ப்பா. விசேஷமாக இந்த நாளிலே ஆண்டோடைய வார்த்தை பேச தியானிக்கும் போது கற்றுக் கொடுத்த காரியம் என்னன்னா, எரேமியா 31 அதிகாரம் 13 வசனம். அப்போது கன்னிகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்களை சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். அல்லேலூயா. என்ன சொல்றாரு பாருங்க, எரேமியா 31 அதிகாரம் 13 வசனம் என்ன சொல்றாரு? அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மாறுவார்களாம். இப்போ ஆண்டு நம்மளை ஒவ்வொரு நாளும் ஆனந்த கழிப்பாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை எதிர்ப்பு விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டு என்ன சொல்றாரு? அப்போது கன்னிகளும் வாலிபரும் முதியோர்களும் ஆனந்த கழிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றேன். ஸோ நம்ம வாழ்க்கையில் துக்கம் இருக்குன்னு நான் இல்லைன்னு சொல்ல. எல்லாரோட வாழ்க்கையில் துக்கம், துயரம், அவமானம், நிந்தை, பிரச்சனை எல்லாம் இருக்குதான். ஆனால் ஆண்டு செய்கிற காரியம் அவர்களை என்ன சொல்றாரு? நான் அவர்களின் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி, பாருங்க 3 காரியம் ஆண்டர் காமிக்கிறார். மாற்றி அவர்களை தேற்றி அவர்களை சஞ்சத்தை நீக்கி அவர்களை சந்தோஷப்படுத்துறாங்க. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஆண்டு நம்ம வச்சிருக்காங்க? ஆண்டு நம்ம வச்சிருக்காரு. ஒன்று மாற்றுறாராம், 2வது தேற்றுறாராம், 3வது நீக்கிறாராம். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட துயரங்கள், துன்பங்கள், துயரம் வந்தாலும் ஆண்டு சமூகத்தில் உட்காரும்போது அவர் செய்கிற என்ன சொல்ல போறாரு? நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுறார். எப்படிப்பட்ட துக்கம் அந்த நம்ம செய்ய வேண்டிய ஆண்டு சமூகத்தில் உட்காந்து அந்த காரியத்தை வாய்க்கு செய்ய சொல்லும் போது ஆண்டு செய்ய காரியம் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். என்ன சொன்னாரு? அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்களை சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துகின்றார். ஹல்லேலூயா. எப்படி சந்தோஷப்படுத்துறான்னு பார்த்தீங்கன்னா, அதே எரேமியா தீர்க்கதரிசி ஆண்டு வெளிப்படுத்துறாரு. எப்படி பார்த்தீங்கன்னா, ஆண்டு என்ன சொல்றாரு? இஸ்ரவேலை ஆசீர்வதை கர்த்தருக்கு பிரியம். அப்படி பார்க்கும்போது என்ன சொல்றாரு? எரேமியா 31 அதிகாரம் 1 வசனம். அக்காலத்தில் நான் இஸ்ரவேல் வம்சங்கள் எல்லாம் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார் என்று கர்த்தர் சொல்றார். ஸோ ஆண்டவர் நம்மளை அதிகமாக நேசிக்கிறார். வேதத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலை ஆசிரிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அப்படிப்பட்ட ஜனங்கள் துன்பப்படுறதை பார்த்து ஆண்டு செய்கிற காரியம் அதே 31 அதிகாரம் 12 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா, அவர்கள் வந்து சீயோன் உச்சிலை கம்பீரித்து கர்த்தர் அருளும். பாருங்க எத்தனை வகையான ஆசீர்வாதம் கொடுக்குறா பாருங்க. அனுதினம் ஆண்டு நம்ம உணவு உடுத்த உட இருக்க ஏற்படும். அந்த வாக்கு தத்தின்படி நம்மளை ஆண்டு டெய்லி நம்மளை அனுதினம் ஆசிர்வதிக்கிறார். அதே போல இஸ்ரவேல் மக்கள் சொல்றாரு பாருங்க, அவர்கள் வந்து 12 வசனம், அவர்கள் வந்து சீயோன் உச்சியிலே கம்பீரித்து கர்த்தர் அவர்கள் கோதுமை, திராட்சை ரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய நான் நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவருடைய ஆத்மா பாருங்கள், நம்முடைய ஆத்மா நீர் பாய்ச்சின தோட்டத்தை போல் இருக்கும். அவர்கள் இனி தொய்ந்து போல, அவர் இனி துக்கத்தை காண்பதில்லை என்றார். ஹல்லேலூயா. இது ஒன்றுமே இல்லை. நம்ம எப்போ முணுமுணுக்காது. இஸ்ரவேல் பிள்ளை பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் புலம்புறது முணுமுணுக்கு தான். கிறிஸ்தவ பிள்ளைகள் அப்படி தான். ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஆண்ட திட்டமாக பேசின பிறகு அவர்கள் இனி தொய்ந்து போதில்லாம், முணுமுணுத்தில்லை. 14 சொன்ன பாருங்க. அப்போது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவருடைய சஞ்சம் நீக்க அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். 14 வசனம் சொல்றாரு பாருங்க, ஆசிரியர்களின் ஆத்மாவை கொழுமையினால் பூரிப்பாக்குவேன். எப்படியா? ஆசீர்வதித்தான் நிரப்புன்றார். ஒரு குறையெல்லாம் நிறைவேற்பாராம். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையால். ஹல்லேலூயா. நம்மளை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நன்மையினாலும் கிருபையினாலும் திருப்தி ஆகிறார். திட்டமாக பேசுகிறோம், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆகுன்ற. ஸோ நம்ம குறைய சொல்லக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டு நன்மையான காரியங்கள் நம்ம வாக்குத்தத்தை ஆண்டுகிட்ட அறிக்கை ஜெபிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் ஆண்டு செய்யறதுக்கு நன்மையினால் திருப்தி ஆகிறார். ஹல்லேலூயா. எப்படி திரும்ப விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டு சொல்லி நான் சொல்லிக்கிறேன்னா நன்மையினால் திருப்தி ஆகணும். அந்த வார்த்தையை நான் அடிக்கடி டெய்லி அனுதினம் காலையில் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே நீ சொல்லியிருக்கிறப்ப எரேமியா 33:14 நான் உன்னை நன்மையால் திருப்தி ஆக்கணும். அந்த வார்த்தையை நீ சொல்லும் போது ஆண்டவனோட வாழ்க்கையில் பெரிதான காரியம் செய்வார்கள். ஹல்லேலூயா. பாருங்க வேதத்தில் 3 காரியம் ஒன்று சொல்றாரு, மாற்றுவேன், தேற்றுவேன், நீக்குவேன்றார். எப்படி மாற்றுறாருன்றது வாழ்க்கையில் நீ பார்க்கும்போது விசேஷமாக இந்த காலில் கொஞ்சம் சொல்லும் போது என்ன சொல்ற? லூக்கா 19 அதிகாரம், லூக்கா 19 3 அதிகாரம் 3வது வசனம் 9வது வசனம்
நான் சொல்கிறேன், லூக்கா 19ஆம் அதிகாரம் 3வது வசனம் 8வது வசனம் 9வது வசனம் பாருங்க. இயேசு முதல் 2வது வசனம் படிச்சிருங்க. லூக்கா 19:2 ஆயக்காரர்களுக்கு தலைவனும் ஆயுசனுமாகிய சகேவு எனப்பட்ட ஒரு மனுஷன். அவர் யார்? அவர் சகேவு டாக்ஸ் கலெக்டர். அவர் பாவி. எப்படின்னா இந்த காலத்துக்கு இப்போ நிறைய பேர் டாக்ஸ் கலெக்டர் வாங்குற அந்த மாதிரி அந்த காலத்துலேயே பாவி அந்த டாக்ஸ் கலெக்டர் இருக்கிற காரியத்தை அதிகமாக சம்பாதிக்கிறது, துன்மார்க்கமாக சம்பாதிக்கிறது, இந்த மாதிரி காரியங்களில் அதிகமாக வருமானத்தை சேர்க்கலாம். அப்படிப்பட்ட என்ன சொல்கிறார் பாரு, அப்படிப்பட்ட ஆண்டு நம்புறாரு மாற்றார். எப்படி மாற்றான்னு பார்த்தீங்கன்னா 3வது வசனம், இப்படி இயேசு எப்படிப்பட்டவர் என்று அவரை பார்க்க வகை தட்டினான். அவன் குள்ளமானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவனை காணாம போறான். அவன் பாருங்க குள்ளமா இருக்கிறான், ஆனாலும் பாவியா இருந்ததை இயேசு அறிஞ்சு அவன் பாருங்க ஆண்டு தேடி வாங்கிக்கிறான். நம்ம வாழ்க்கையில் நம்ம பாவத்தை இருப்போம் தான், ஆனால் ஆண்டோரை வாங்கி தேடில வாங்கி இருந்துச்சுன்னா அவர் எல்லா காரியங்களும் ஆசிரிக்க வளராங்க. பார்த்தீங்கன்னா பாருங்க சொல்றாங்க இயேசு எப்படிப்பட்டவரோ. ஸோ நம்ம ஆண்டவர் பிள்ளையா இருக்கணும்னா ஆண்டவர் தேடுகிற பிள்ளையா இருக்கணும். பாருங்க வாஞ்ச டாக்ஸ் கலெக்டர் தான், பாவி தான், அக்கல் செஞ்சவன் தான், அநியாயமாக பணம் பிடுங்கிறவன் தான். ஆனாலும் அவன் இயேசுவை கேள்விப்பட்ட போது அவன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பணம் வந்தாலும் அவன் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. ஆனால் ஆண்டவரை பற்றி கேள்விப்பட்டு படம் என்ன சொன்னால் இவரை பார்க்கணும்னு ஒரு வாஞ்சை இருக்குது. வாஞ்சை என்ன சொல்கிறாங்க பாருங்க, அவர் எப்படிப்பட்டவரோ அவரை பார்க்க வகை தெரியும். நம்ம வாழ்க்கையில் பல போராட்டம் வரணும்னா வேற வந்தோம்னா ஆண்டரை தேடுகிற பிள்ளைகளாக இருக்கணும், வாஞ்சா இருக்கணும். அந்த வாஞ்சை இருந்தால் தான் ஆண்டோட ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல 8வது வசனம் 7வது வசனம், அதை கண்ட யாவரையும் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் முறுமுத்தாள். சகேயை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதை ஏறி கொடுங்க. ஆண்டவர் நம்ம உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நம்மள பாவங்கள் எல்லாம் ஆண்டவர் மன்னிக்க வல்ல இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட பாவம் இருந்தாலும் சரி அந்த பாவத்தை மன்னித்து ரட்சிப்புக்கு ஏதுவான காரியங்கள் செய்ய வல்ல இருக்கிறார். பாருங்க அவனோட வாழ்க்கையில் அவனை வாஞ்சை இருந்தது. அந்த வாஞ்சை அவன் ஏற்றுக்கொண்டு இருப்ப ஆண்டவர் அறிக்கை எடுக்கும்போது ஆண்டு செய்த காரியம் சகேயை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் ஆஸ்திகள் பாதையை ஏழை கொடுக்கிறேன். ஸோ நம்ம வாழ்க்கையில் நம்ம பாவங்களை அறிக்கணும். என்ன சொன்னார் நீதிமொழியில், தன் பாவத்தை அறிக்கை வாழவே மாட்டான், அவளை அறிக்கையை விட்டுக்கிறவனும் இறக்கம் பெறுவான். அந்த வாக்குத்தத்தின்படி அவன் செய்த காரியம் என்ன சொல்றாரு இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு ஹல்லேலூயா நம்ம வாழ்க்கையில் நம்ம கூட பாவத்தில் இருக்கலாம், அநியாயமாக செய்யலாம், ஆனால் நம்மளை ஆண்டு சமுதாயம் இந்த அறிக்கை எடுக்கும்போது என்ன சொல்றாரு இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்றார். ஹல்லேலூயா. ஸோ நம்ம வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தில் சமாதானம் ரட்சிப்போம்னா நம்ம பாவங்களை ஆண்டுகளை அறிக்கை இடும்போது நம்ம வாழ்க்கையில் எல்லா வித காரியங்களையும் மாற்று வல்லராகிறார். ஹல்லேலூயா. செய்த இஸ்ரவேல் சொன்னார், மாற்றுவேன், தேற்றுவேன், நீக்குவேன்றார். ஹல்லேலூயா. ஸோ யோபுட மார்க்கு இல்லை ஆண்டு செஞ்ச காரியம், சகேயோட வாழ்க்கையில் ஆண்டு செஞ்ச காரியம் அவன் வாழ்க்கையில் ஆண்டு சொந்த ரட்சியை ஏற்றுனா சமாதானம் கிடைத்தது, வாழ்க்கையில் ரட்சிப்பு கிடைத்தது. ஹல்லேலூயா. 2வது காரியம் பண்ண சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 38ஆம் அதிகாரம், சங்கீதம் 38 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் சொல்லிருப்பாங்க, நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாளும் துக்கப்பட்டது. யார்? சங்கீதக்காரர் தாவீது சொல்ற. சங்கீதக்காரர் தாவீது வாழ்க்கையில் எவ்வளோ பாவம், அவன் வாழ்க்கையில் பாவம் அதிகமான பாவம். ஆனாலும் அவன் செய்த காரணம் சொல்ல பாருங்க, நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுவதும் துக்கப்பட்டு திரிகிறேன், ஆனாலும் ஆண்டவர் செய்த 4 வசனம், என் அக்கிரமங்கள் எல்லாம் தலைக்கு பெருகிட்டு அவைகளை பாரசமாக போனால் இன்னும் தாங்கக்கூடாது போயிட்டு. ஸோ ஆண்டவர் அவன் ஏற்றுக்கொண்டதுனால அவனுடைய சுமைகள் எல்லாம் ஆண்டவர் அவன் சொல்ல பாருங்க. இந்த முதல் பாயிண்ட், உங்கள் துக்கம் சந்தோஷமாக. யாரெல்லாம் துக்கத்தோடு இருக்கிறாங்களோ பாவத்தில் இருக்கிறாங்க அவங்க ஆண்டவரத்தில் போகும்போது துக்கமான காரியங்கள் எல்லாம் சந்தோஷமாக மாற்றுறாரு. ஹல்லேலூயா. தாவீது வாழ்க்கையில் ஆண்டு செஞ்சோம். 6வது சொல்ல 38:6, நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுவதும் துக்கப்பட்டு திரிகிறேன், ஆனாலும் ஆண்டு ஒரு நாளும் கைவிடலை. ஹல்லேலூயா. நம்மளோட வாழ்க்கையிலே பலவித போராட்டம் வரந்த இப்படிப்பட்ட காரியம், ஆனாலும் ஆண்டு செய்கிற காரியம் ஆண்டு சமூகத்தில் துக்கப்பட்டு சொல்லும்போது எல்லா காரியத்தையும் விடுதலாக்க வல்லவராகிறார். ஹல்லேலூயா. பாருங்க ஒரு இது கிராமத்தில் ஒரு சகோதரன் நான் சந்திக்க போகும்போது சகோதரன் 20 வருஷமாக குடிப்பழக்கம் தான். சகோதரன் நான் ஜெபிக்கும் போது சொன்னேன், ஐயா ஜெபிக்குங்க ஐயா, ஜெபிக்கும் போது சொல்ல 20 வருஷமாக குடிப்பழக்கம் ஐயா, அது எப்படி மாற்றுறது இல்லை, முடியவில்லை, கைவிட முடியல, அதே பழக்கம் தான் வந்து கூட நம்பலாம் விட மாட்டாங்க. ஆனால் நான் சொன்ன வார்த்தை, நீ ஆண்டுகளை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு ஒரு வார்த்தையை அனுதினம் படிக்கும்போது கர்த்தர் உங்கள் துக்கத்தை எல்லாத்தையும் சந்தோஷமாக மாற்றணும். அவன் வாழ்க்கையில் மறுபடியும் 2வது மாதம் போய் சந்திக்கும் போது ஆண்டவர் வாழ்க்கையை பார்த்தா அவன் வேதத்தை வாசித்துக்கிறான். ஹல்லேலூயா. ஆண்டவர் உள்ளத்தில் எப்படி சகே உள்ளத்தில் ஆண்டவர் எல்லாத்தையும் அறிவித்தாரோ அதே மாதிரி அவன் உள்ளத்தில் ஆண்டவர் பேசினார். பேசி இப்போ ஒரு ஊழியக்கான ஆண்டவர் பாதையில் நிற்கிறதுக்கான பலன் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம வாழ்க்கையில் பல பாவங்கள் இருக்க அந்த அக்கிரமத்தில் தான் ஆண்டவர் ஆண்டு சமூகத்தில் அறிக்கைட்டு சொல்லும்போது ஆண்டு என்ன சொல்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாட்டார். ஹல்லேலூயா. 2வது காரியம் என்ன சொல்றாரு பாருங்க, ஆண்டவர் மார்க் 1ஆம் அதிகாரம்
மார்க் 1ஆம் அதிகாரம் 40-41 சொல்கிறார். இங்கே செஞ்ச காரியம் பாருங்கள். குஷ்டரோகி ஆண்டு எப்படி சுகத்தை கொடுக்குறாரு. மார்க் 1ஆம் அதிகாரம் 40-40. அப்போ அந்த குஷ்டரோகி ஒரு நாள் இடத்துல வந்து அவர் முன்பாக முழங்கால் படிக்கிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் உம்மால் கூடுமானால். நம்மளோட வாழ்க்கையில் ஆண்டவர் பல காரியம் வர குடும்பத்தில் சமாதானம் இருக்காது, பண பிரச்சனை இருக்கும், வியாதி இருக்கும். ஆனால் நம்ம செய்ய காரியம் சொன்னது போல கிறிஸ்துவ சொன்னது போல, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை கொண்டு சுத்தமாக உம்மால் கூடும் என்ற விசுவாசம் அவனுக்கு இருந்தது. ஹல்லேலூயா. நிறைய பேர் நம்ம பாருங்க, வாழ்க்கையில் நிறைய விசுவாசம் இல்லை. கிடைக்குமா கிடைக்காதா, ஆண்டு செய்வாரா செய்ய மாட்டோமா, இவ்வளோ நாள் இந்த உபவாசம் ஜெபிச்சா ஒன்றும் கிடைக்கல, அப்படிப்பட்ட ஒரு அவிசுவாசம் வார்த்தையை நம்ம பேசக்கூடாது, வாழ்க்கை அறிக்கக்கூடாது. ஆண்டை செய்கிற காரியம் அப்புறம் வாழ்க்கையில் என்ன விசுவாசம். குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படிக்கிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாகும் உம்மால் ஆகும் என்றான். ஸோ அவனுக்கு அந்த வாஞ்சை, அந்த விருப்பம், அந்த விசுவாசம் இருந்தபடியால் ஆண்டவன் சிறப்பாக இயேசு மனதுரை கை நீட்டி, நீ தொட்டு எனக்கு சுத்தம் உண்டு, நீ சுத்தமாகுன்றார். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட போராட்டத்தால் நம்ம விசுவாசத்தோடு ஆண்டு செபிக்கும் போது கர்த்தர் அந்த காரியங்கள் எல்லாம் விலகை செய்து நம்மளை ஆசிரிக்க வளர இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ வாழ்க்கையில் துக்கம் சந்தோஷம் மாறுன்றது ஆண்டு செய்த காரியம். எல்லா வித காரியம் நிற்கிறார். 2வது காரியம் என்ன சொல்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஏசியா 66ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, 2வது தீர்த்து ஆண்டவர். 2வது ஏசியா 66ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஒருவன் அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். தாய் இன்னைக்கு தேற்றுவாங்க, கோவம் தூக்கி விட்டுறான். ஆனால் ஆண்டு சிறப்புறம் ஒருவன் அவன் தாயை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன்றார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட இடுக்கணும் இருந்தாலும், போராட்டம் இருந்தாலும், சஞ்சலம் இருந்தாலும், ஆண்டு சமூகத்தில் நம்ம ஜெபிக்கும் போது இந்த கொடுக்குற வாக்கு ஆண்டு நம்ம கொடுக்குற வாக்கு தெரிஞ்சுங்களா, அந்த வார்த்தையை நம்ம அறிக்கை ஜெபிக்க ஆண்டு நம்ம உண்மையாக வாக்கிலேயே வளர்க்கிறார். ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கையில் அநேக காரியங்களை நான் பார்த்ததுண்டு, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது உண்மையாக சாட்சி சொல்கிறேன். பாருங்க சொன்னீங்கன்னா, ஒருவன் நான் தாயை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், எஸ்ரேல் தேற்றப்படுகிறது. ஸோ ஆண்டு சொல்றாரு, நாங்கள் தேற்று வந்தார். எப்படிப்பட்ட பிரச்சனை, எப்படி போராட்டத்தில் நம்ம வீடு அதை மீட்ட முடியாதுன்னு சொன்னாலும் ஆண்டு என்ன சொல்றாரு, ஒரு காலம் நான் அவங்க தேற்றுற தேவனாக வந்திருக்கிறேன். பார்த்தீங்கன்னா வேதத்தில் பார்த்தீங்கன்னா அதே இதில் சொல்றாரு பாருங்க. என்னுடைய வாழ்க்கையில நான் செஞ்ச ஒரு சாட்சி சொன்னேன். கடந்த 10 வருஷத்துக்கு முன்பாக கை கால் விழுந்து நடக்க முடியாத நிலைமையில் நான் இருந்தேன். நான் ஆண்டோட வார்த்தை எங்களுக்கு கிரியேஸ் என்னன்னா, எவ்வளோ டாக்டர் போய் பார்த்து எவ்வளோ சொல்ல போனோம், ஆனாலும் ஒன்றையும் பண்ண முடியல. இந்த 2 ஜாயிண்ட் 3 கால் 2 ஜாயிண்ட் நடக்க முடியாது. ஆனாலும் ஆண்டவர் மேலே இந்த விசுவாசம், இந்த வைராக்கியம் இருந்தாலும் அதிகாலம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் எரேமியா 33:6, இதோ சௌக்கியத்தை ஆரோக்கியத்தை வர பண்ணி அவர்களை குணமாக்கி பரிபூர்ண சமான சத்தியத்தை நான் வெளிப்படுத்துகிறேன் வாக்குத்தத்தை சொன்ன தேவன் அந்த வாக்குத்தத்தை கடந்த அந்த நாள் முழுதும் நான் ஜெபிக்கும் போது மறுநாள் ஆண்டு எந்த ஸ்ட்ரக்சர் இல்லாமல் ஏஞ்சி நிற்க தேவன் பிரிய செய்தார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை அநேக சபைகளை போய் கொண்டு போய் நான் சாட்சி சொல்லியிருக்கேன். அநேக ஒரு ஆசீர்வாதமான சாட்சியாக இருக்குது. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியம் தான் ஆண்டு தேடுகிற தேவனாக இருக்கிறார். நம்ம செய்த காரியம் ஆண்டவரத்தில் அறிக்கை பண்ணுவோம். அறிக்கை இல்லாமல் நம்ம கேட்க முடியாது. ஆண்டவரே இப்படி காரியத்துக்கு ஆண்டவரே நீ கொடுத்த அந்த வாக்குத்தத்தை சொல்லி நான் அறிக்கை எடுக்கிறப்பா, அந்த வசனத்தை சொல்லி அறிக்கையிடும் போது ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில் தேடுகிறார். ஹல்லேலூயா. நாம் ஒரு நாள் ஒரு பதவி வைக்கப்பட்டு நான் விட்டு விலகுதலை கைவிட்டு சொன்ன தேவன் அந்த வாக்குத்தத்தின்படி ஆண்டவர் நம்மளை தேடுகிறார். ஹல்லேலூயா. 3வது காரியம் என்ன சொல்றாரு பாருங்க. ஏசியா 63வது காரியம் யோவான் 20ஆம் அதிகாரம் 19-20. யோவான் 20ஆம் அதிகாரம் 19-20. 3வது காரியம் சொல்றாருங்க. 1 முதல்ல மாற்று என்றாரு, 2வது தேற்று என்றார், 3வது நீக்கம் என்றார். சஞ்சலம் நீக்கி தவிப்பார்ப்போம். 3வது பாருங்க சொல்றாரு. யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம். வாரத்தின் முதல் நாள் காலையில் அவர் இருட்டோடு இருந்து மகதல மரியாள் கல்லறை எடுத்து வந்து கல்லறை உடைத்த போது கல் எடுத்து போடுவது. அவங்க துக்கத்தோடு பாடுறாங்க. ஆண்டோட பாடு இல்லை அந்த இதில். ஆனால் ஆண்டு செய்த காரியம் 10ஆம் வசனம். வாரத்தின் முதல் நாள் ஆகிய அன்றைய தினம் சாயங்கால வேலையிலே சீதர்கள் கூடி இந்த இடத்தில் யூதர்கள் பயத்தினால் கதவுகளை பூட்டியிருக்கிறதை இயேசு வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். சஞ்சலமாக இருந்தாங்க. ஆண்டுடைய பாடம் அவருடைய சடலை இல்லைன்றது துக்கத்தோடு இருந்தாங்க. ஆனால் ஆண்டவன் சேர்ந்த சொல்ல நான் வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். 20ஆம் வசனம். அவர் இப்படி சொல்லி நம் கைகளை விளையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீடர்கள் அதை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். நம்மளுக்கு சஞ்சலம் வரந்தான் ஆண்டவன் அவங்க சொல்றாரு, ஆண்டு சஞ்சலம் தவிர்ப்போம். ஆண்டு நம்ம இடத்துல வந்து நின்னார்னா நம்ம சமூகத்தில் நின்று ஜெபிக்கும் போது நம்மளுக்கு சஞ்சலத்தையும் தவிர்ப்பும் ஓடி போக போகிறோம். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் நம்ம இத்தனை போராட்டங்கள் வரந்தான், பிரச்சனை வரந்தான். ஆனால் ஆண்டு சமூகத்தை நம்ம சொல்லும் போது ஆண்டு இப்படி காரியங்கள் எல்லாவற்றையும் விளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சார் நம்ம வாழ்க்கையில் செய்ய வேண்டிய காரியம் என்ன சொல்ல போகிறோம். ஆண்டு இஸ்ரவேல் மக்கள் கொடுக்குற வாக்குத்தத்தம் எரேமியா 33:13 வசனம் சொல்றாருங்க. அப்போது கன்னிகைகளும்
வாலிபரும் முதியோர் கூட ஆனந்தத்தை பார்க்க மகிழ்வார்கள், நான் அவர்களை துக்கத்தை. வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டிய ஆண்டு கொடுக்குற அந்த வாக்குத்தத்தம் நம்ம அறிக்கை ஜெபிக்கும் போது தான் நம்ம வாழ்க்கையில் ஆண்டு சேர்ப்பு ஒன்ன சொல்றாரு. முதல்ல மாற்று வந்தார். சகேவி வாழ்க்கையில் ஆண்டு மாற்றினார். ரெண்டாவது கிறிஸ்துவ வாழ்க்கையில தேற்றினார். மூன்றாவது இந்த சீடர்கள் அந்த மரியாதைலாம் போய் சேர்ந்து அவருடைய பாடுகளில் இருந்து பயந்திருக்கும் போது ஆண்டு செஞ்ச காரியம் சந்தோஷமாக மாற்றினார். ஸோ வாழ்க்கையில் நம்மளுக்கு மாற்றுறார், தேற்றுவார், நீக்குவார். ஸோ வாழ்க்கையில் எப்படி போராட்டம் இருக்கும்போது இந்த காரியத்தை நம்ம சொல்லுவோம். விரோமியம் 31:13 சொல்லி அறிக்கை செய்யும் போது நம்ம வாழ்க்கையில் எல்லா வித ஆசிரியத்தை கொடுத்து 16 சொன்னார் பாருங்க, ஆசிரியர்கள் ஆத்துமை கொழும்பினால் பூரிப்பாக்குவேன். நம்ம வாழ்க்கையில் ஒரு நாள் ஆசை இல்லாமல் இருக்குது. அனுதினம் ஆண்டு கொழுப்புனால் நிறைவேற்றுவார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் பூரிப்பார். அவருக்கு அளிக்கிற ஒவ்வொரு நன்மையும் குறையில்லாமல் நிறைவேற்பார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக சொன்ன தேவன், நன்மையினால் நிரப்புகிற தேவன் இந்த மாதம் முழுவதுமாய் ஆண்டு அப்படிப்பட்ட காரியம் செய்ய வளர்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். ஒரு விஷயம், அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்ட எரேமியா 33:14 மாற்றுவேன், தேற்றுவேன், நீக்குவேன் சொன்ன தேவன் இதை கேட்ட ஒவ்வொரு சகோதர உள்ளத்திலும் ஆண்டவரே மாற்றுவீராக, தேற்றுவீராக, நீக்குவீராக. குடும்பத்தில் எல்லா பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நீக்கி உங்கள் துக்கம் சந்தோஷம் மாற சொன்ன தேவன் சந்தலை நீக்கி போட்டு சமாந்தி கொடுத்து கொழுப்பினை நிர்மதிக்கு போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுக்கு கருத்தில் நாங்கள் வைக்கிறோம், நீர் பொறுப்படுத்தும். எல்லா துதிகர மகிமை எல்லாம் ஒருவருக்கு ரட்சகர் இயேசு நாமக்கு நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.